கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டதை அடுத்து மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வருகை தந்தனர். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என்று 40,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் திறக்கப்பட்டன. சென்னை மாவட்டத்தில் சுமார் 2,200 பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் அசோக் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு பூக்கள் மற்றும் இனிப்புகளை கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றார்கள். பள்ளிக்கு வந்த மாணவிகள் சக மாணவிகளுடன் உரையாடிவிட்டு முதல் நாள் வகுப்பை உற்சாகமாக தொடங்கினார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திலகர் திடல் அருகே உள்ள சந்தைப்பேட்டை நகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு படிப்பின் முக்கியத்துவம் மற்றும் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட வரிகள் கொண்ட வண்ண பலூன்களையும் ரோஜா மலர்களையும் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றார்கள். கலைஞர் பிறந்த நாளையொட்டி பள்ளி திறக்கப்படும் முதல் நாளான இன்று மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தில் இனிப்பு பொங்கல் வழங்கப்பட்டது. இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே தான் படிக்கிறேன். இங்கே நல்லா டீச் பண்ணுறாங்க. இப்போ நான் 7th போகிறேன். இங்கே படித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களை வரைக்க பலூன்ஸ்லாம் வரும்போதே கொடுத்தாங்க. வச்சு உள்ளே வந்தோம். அது நல்லா இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சாக்லேட் மற்றும் பலூன் கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். மயிலாடுதுறையில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு மாலை அணிவித்தும் நெல்லில் அகரம் எழுத வைத்தும் வரவேற்பளித்தனர். செய்யாறு அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு இசை வாத்தியங்கள் முழங்க பன்னீர் தெளித்தும் ரோஜா மலர்கள் கொடுத்தும் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. ஸ்கூல் 2 மாதம் எனக்கு லீவ் விட்டாங்க. நான் இப்போ தான் ஸ்கூல் போகிறேன். எனக்கு ஜாலியாக இருக்குது. எங்களுக்கு ஜாலியாக இருக்கும், இல்லையோ பேரண்ட்ஸுக்குலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பள்ளிகள் திறக்கப்பட்டதை அடுத்து மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்ட அனைத்து விலையில்லா நலத்திட்ட பொருட்களும் வழங்கப்பட்டன. மாணவர்களுக்கு 6,50,00,000 விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்க பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு செய்திருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.